ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த மேட்ச்க்கான ஸ்பெஷல் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா மெனி தான் இருக்காரு. மெனி வந்து 50 T20 விளையாரு. இவர் வந்து ஆக்சுவலாக பிளேயிங் லெவலில் இருக்க மாட்டார் சரிங்களா. சப்போஸ் வந்து நமீபியா பக்கம் பிளேயிங் லெவலில் சேஞ்ச் பண்ணிட்டு கொண்டு வந்தாங்கன்னா அப்போது தெரியாமல் இருக்கக்கூடாதுக்காக நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு பிளேயிங் லெவலில் இல்லை, அவரோட வந்தார்னா வந்து யூஸ் பண்ணி பாருங்க சரிங்களா. ரொம்ப ரொம்ப பர்சன்டேஜ் யூஸ் லோவாக இருப்பார். ஸோ இந்த இங்கிலாந்து நமீபியா மேட்சை பொறுத்த வரைக்கும் இது வந்து வேர்ல்டு கப்பில் 34வது மேட்சுங்க சரிங்களா. இது வந்து எங்கே நடக்குதுன்னா விவின் கிரவுண்ட், விவின் ஸ்டேடியம் சொல்லுவாங்க. இது வந்து எங்கே இருக்குன்னா வெஸ்ட் இண்டீஸில் இருக்குது. பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஃபேவரட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ஒரு 93 வர மாதிரி தான் போட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ 93 அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஒரு லோ ஸ்கோரிங் கேமாக தான் இருக்குன்றது நல்லா தெரியும். ஸோ பவுலர்ஸ் வந்து மோஸ்ட்லி எகெயின் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ன்றது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் பவுலர்ஸ்னால் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இங்கிலாந்து பக்கமே போகிறத விட நமீபியா பக்கமும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரியா. ஸோ ரெக்கார்டோட நமீபியா பக்கமும் வந்து பிளேயர்ஸ் வராங்க. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட் தான். அவர் வந்து நம்ம நண்பர் வந்து கேட்டிருந்தாரு, அவருக்காக தான் நான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப்டன் அட்லீஸ்ட் ஒரு கிளிக் ஒரு மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் வீடியோ அப்லோட் பண்ணலாம் இருந்தேன். ஸோ அவருக்காக வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி அதே போல் இன்னொரு ஒரு ட்ரிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு வேளை ஒரு ஸ்பெஷல் டே பிளேயர்ஸோ இல்லை ரெக்கார்ட்ஸோ நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காதப்போ இந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் டீம் ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா சேம் அதே தாங்க. இப்போ இங்கிலாந்து பக்கம் பாருங்கள், பட்லர் இருக்கார் பாருங்கள் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆர்ச்சர் இருக்கார். அதே நமீபியா பக்கம் பாருங்கள் எராஸ்மஸ், டிவைஸ் சரிங்களா. இந்த 4 பேர் தான் இருப்பாங்க சரிங்களா. மொத்தமே இந்த 4 பேர் தான் வந்து கீ பிளேயர்ஸாக இருப்பாங்க அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். இவங்க பர்ஃபார்ம் பண்ணுறதை பொறுத்து தான் அந்த மேட்ச்ன்றது வின்னிங் லாஸ் அப்படின்றத வச்சு கணிச்சிடலாம் சரிங்களா. இது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒர்க் ஆகும் கிரிக்கெட்டில் மொத்தமாக. அந்த ஆப்ஷன் வச்சு சொல்கிறேன். இந்த கீ பிளேயர்ஸ்ன்றது இவங்க தான் இருப்பாங்க சரிங்களா. ஸோ இந்த கீ பிளேயர்ஸ் வந்து 4க்கு 4 வந்து உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு இதில் ஒரு பிளேயரை ரிமூவ் பண்ணிங்கனாவே வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். இப்போ பாருங்கள் ஜாஸ் பட்லரை பொறுத்த வரைக்கும் 95% எடுத்துக்கிறாங்க சரிங்களா. ஸோ இப்போ ஜாஸ் பட்லர் வந்து வருவாரா அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணிங்கனாவே போதும் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமீபியா பக்கம் வந்து எராஸ்மஸ் இருக்காரு. ஸோ எராஸ்மஸ் வந்து உள்ளே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணிவிட்டு இந்த மெத்தடை படி நீங்கள் சிம்பிளாக போட்டுக்கலாம். எந்த ஒரு ஸ்டாட்ஸோ இல்லை எட்வர்ட் ரெக்கார்டோ வெனி ரெக்கார்டோ எதுவுமே கூட நீங்கள் பார்க்க தேவையில்லை சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ சேஃபாக உங்களுக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்க வேணாம் அப்படின்னா இந்த 4 பேருமே உள்ளே வச்சிங்கன்னா போதும். மோஸ்ட்லி வந்து ஜோனை விட்டு வெளியே வர சரிங்களா. ஸோ தெரியாத மேட்சஸ் வந்து நீங்கள் விளையாடுறப்ப இந்த மாதிரி ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து எப்பவுமே யூஸ் பண்ணுற மாதிரி இன்னிங் மேட்ச்க்கான அந்த 6 பேர் வந்து யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள் இங்கிலாந்து பக்கம் பட்லர் இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்கள் ஆர்ச்சர் இருக்காரு, ஆடில் ராசிட் இருக்காரு சரிங்களா. நெக்ஸ்ட் நமீபியா பக்கம் பாருங்கள் ட்ரம்பிள் மேன் இருக்காரு, எராஸ்மஸ், டிவைஸ். ஸோ டோட்டலாக இந்த 6 பேர் தான் இருக்காங்க. இந்த 6 பேருமே வந்து நீங்கள் ஃபேண்டசி டீமுக்குள்ளே கொண்டு போகாதீங்க. அது வந்து கண்டிப்பாக வந்து அது வின்னிங்ன்றதை வந்து எடுக்காது சரிங்களா. நான் கேரண்டியாக சொல்லிடுவேன். எதுக்காகனா உங்களுக்கே தெரியும் அந்த 6க்கு 6ன்றது உட்கார சரிங்களா. ஸோ அட்லீஸ்ட் ஒரு பிளேயர் மாதிரி ரிஸ்க் எடுத்தாவது 5 பிளேயர் உள்ளே வந்து கொண்டு போங்க. நாம் வந்து எப்பவுமே 2 பேர் மேலே கம்பல்சரி வந்து ரிஸ்க் எடுத்துருவோம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யாரை ரிஸ்க் எடுக்கணுன்ற சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆடில் ராசித்தை வந்து ட்ராப் பண்ணுறேன். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 299 T20 விளையாடுறாரு. அடுத்த மேட்ச் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் வரும்னு எதிர்பார்த்து இந்த பிளேயர் வந்து ட்ராப் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம ட்ராப் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னா ஜாஸ் பட்லரே வந்து ட்ராப் பண்ணிடுறேன். 95%ன்றது ரொம்ப ரொம்ப ஓவருங்க. இது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இவர் வந்து சும்மா இறங்கி ஒரு அவுட் ஆகிட்டு போயிடுறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ வின்னிங்கிறது எடுக்க முடியாது. ஸோ அதனால் ஹெவி ரிஸ்க்கு ட்ராப் பண்ணுறது நான் ரிஸ்க் எடுத்து போகிறேன் சரிங்களா. ஸோ இந்த 2 பேரை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு டிவைஸு, எராஸ்மஸ், ட்ரம்பிள் மேனு, ஆர்ச்சர் 4 பேர் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஒருவேளை ப்ரோ என்னோடய டீமில் வந்து நான் பட்லர் எடுத்தே தர்றேன் அப்படின்னா அந்த டீம் வந்து டிவைஸ் வந்து ட்ராப் பண்ணிக்க சரிங்களா. ஏன்னா டிவைஸ் வந்து ஆவரேஜ் 4 இருக்குது. நான் வந்து டிவைஸ் வந்து ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டீம் பக்கம் இப்போதைக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் வந்து இவங்க 2 பேர் தான் வந்து பர்ஃபார்மன்ஸே பண்ணுறாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் வச்சிருக்கேன் சரிங்களா. ஒருவேளை உங்களுக்கு பட்லர் வந்து இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சால் அந்த டீமில் வந்து டிவைஸை ட்ராப் பண்ணிக்காங்க சரிங்களா. ஸோ என்னோடய டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ராசிடும் பட்லர் 2 பேரும் ட்ராப் பண்ணிட்டு டிவைஸ், எராஸ்மஸ், ட்ரம்பிள் மேனு, ஆர்ச்சர். ட்ரம்பிள் மேன் வந்து 2 ரீசனுக்காக வந்து பிக் பண்ணுறேன். ஃபஸ்ட் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா டாப் ஆர்டர் ஃபுல்லாக பாருங்கள். ஒரே நிமிஷம். பிளிப்சால்ட்டு, பட்லரு, வில்ஜாக்ஸ், பேர்ஸ்டோ சரிங்களா. இவங்க 4 பேருமே வந்து லாஸ்ட் மேட்ச் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க. எகெயின் அதே பேட்டர்னில் வந்து உட்காருமான்றது டவுட் தான் சரிங்களா. ஸோ இப்போ ஃப்ளாப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பனரில் ஏதாச்சும் ஒன்று காலில் தான் வந்து ஃப்ளாப் ஆகும். சென்டர் கீப்பர் பொறுத்த வரைக்கும் சால்ட்டு தான் வராரு. ஒன்று சால்ட்டு ட்ராப் பண்ணுங்க, இல்லை பட்லர் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். நான் பட்லர் தான் ட்ராப் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இவர் தான் இருக்கார், ட்ரம்பிள் மேன் தான் இருக்கார். பவர் பிளேலேயே இவருக்கு தான் வந்து ஓவரே கொடுப்பாங்க. ஸோ ட்ரம்பிள் மேன் யூஸ் பண்ணி பார்க்குறோம். 2 மேட்ச் வந்து விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. இந்த மேட்ச் வந்து விக்கெட் கிடைக்கும்ன்ற ஆப்ஷனால ட்ரம்பிள் மேன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே போல் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன்.
இந்திக்காரே வந்து ஜெயிக்கிறாங்க அதிகமாக ஜெயிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரிசா மாதிரி பிளேஸ் எல்லாம் நான் ஒரு டைம் போயிருக்கேன், ஒரிசாக்கெல்லாம் போயிருக்கேன் சரிங்களா. ஒரிசா ரூர்க்கெல்லாம் அந்த மாதிரி ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து எப்படி இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு போலீஸுக்கெல்லாம் அகாடமி இருக்கோ அதே போல் அந்த ஏரியாவெல்லாம் ட்ரீம் லெவனுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வைக்கிறாங்க சரிங்களா. நாம் வந்து மோஸ்ட்லி இந்த ட்ரீம் லெவனுக்குன்னு டைம் செலவு பண்ணுறது சும்மா ஒரு 4-5 வீடியோ பார்ப்போம், அதை வச்சு ஸ்டாட்ஸ் போட்டு போயிடுவோம் சரிங்களா. ஆனால் அங்கெல்லாம் ஃபுல் டே இதுக்காகவே வந்து உட்காந்து ஸ்டாட்ஸ் பார்த்து ரெக்கார்டு பார்த்து ஏன் எக்கனாமி கால்குலேட் பண்ணி ஒரு ஓவரில் வந்து இவ்வளோ தான் ரன் போகும், இவ்வளோ தான் ரன் அடிப்பாங்கன்ற அளவுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க சரிங்களா. ஸோ மோஸ்ட்லி அவங்க தான் வந்து அதிகமாக பிடிச்சும் கொடுப்பாங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரைக்கும் வச்சுருப்பாங்க சரிங்களா இந்தியன்ஸை, இந்த இந்திக்காரங்களாம். ஸோ மோஸ்ட்லி அவங்க தான் வின் பண்ணுவாங்க. அவங்க யூஸ் பண்ணுற ஸ்டாட்ஸ் தான் வந்து இதெல்லாம் சரிங்களா. இது வந்து எப்படி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வினோத் சாவன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து 3.40 கோடி வின் பண்ணார் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் அவர் அடித்தார், செகண்ட் ப்ரைஸும் அவர் அடித்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் பக்கம் நான் ஃபாலோ பண்ணேன், அவர் எந்த மாதிரி மெத்தடில் வந்து யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. அவர் ஜாயின் பண்ணுற கண்டஸ்ட்லேயே ஜாயின் பண்ணுவேன், அவர் எந்த மாதிரி ரிஸ்க்லாம் எடுத்துகிறான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய வந்து பேட்டர்ன் லாக் பண்ணுறப்ப தான் கடைசியில் தான் வந்து கிடச்சிது சரிங்களா. இந்த மெத்தடு வந்து பார்த்தீங்கன்னா இது நானே வந்து இது பண்ணது தான், என்னுடைய அனுபவத்தில் தான் சொன்னது. ஆனால் எல்லாமே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 6 பேருக்குள்ளே வந்து ஃபெயிலியர் ஆகக்கூடிய பிளேயர்ஸ் வந்து கரெக்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு லோ பிக்கில் உள்ளே வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிச்சவங்கள போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இந்த வீடியோ கொடுக்குறதுலேயே உங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஸோ அதுக்காக தான் நான் சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல நீங்கள் கை வைக்காமல் போனீங்கன்னா அந்த மொதல் ப்ரைஸ்ன்றது உங்களால் அடிக்கவே முடியாது சரிங்களா. கேரண்டி நான் சொல்லிடுவேன். உங்களுக்கு 5 பேர் ஒருவேளை வர மாதிரி இருந்தால் கூட அட்லீஸ்ட் ஒரு பிளேயர் மேலே கம்பல்சரியாக நம்ம ரிஸ்க் எடுக்கணும் சரிங்களா. சில சமயத்தில் இதில் 2 பேட்டர்ன் 2 பிளேயர் மட்டும்தான் உள்ளே வருவாங்க, 4 பேர் வந்து வெளியே போவாங்க சரிங்களா. அந்த மாதிரி சமயத்துலலாம் வந்து நல்லா லோ பிக் பிளேஸை எடுத்து வச்சிங்கன்னா ஈஸியாக வந்து வின் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்காக தான் நம்ம வந்து சொல்கிறது. ஸோ வாங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 50-50 ஆப்ஷனில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். 50-50 ஆப்ஷனில் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் பாருங்கள் பேட்டிங் ஆப்ஷனில் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஜோப்ரா ஆர்ச்சர், எராஸ்மஸ் ஸ்மித் சரிங்களா. இவர் வந்து லாஸ்ட் மேட்ச் 50 மேட்ச் ஆடி இருந்தார், அந்த மேட்ச்லேயே வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வரல சரிங்களா. என்ன ஒரே ஒரு ப்ளஸ்னா 46 விக்கெட் பக்கம் எடுத்திருக்காரு. சப்போஸ் விக்கெட் வந்து இவருக்கு விழுந்துச்சுன்னா எதிர்பாராது, ஆனால் இவருக்குலாம் வந்து ஓவர் கொடுத்து பவுலிங் பண்ணுவாங்கன்னு தெரில. ஸோ எராஸ்மஸ் இருப்பார், ஆர்ச்சர் இருப்பார் என்னோட டீமில், இவர் வந்து ட்ராப் பண்ணிடுறேன் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷனில் நம்ம ட்ராப் பண்ணிட்டு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபிலிப் சால்ட் தான் இருக்கார். ஒரு வேளை உங்களுக்கு வந்து பட்லர் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சால் அந்த டீமில் வந்து ஃபிலிப் சால்ட்டை ட்ராப் பண்ணிடுங்க. நான் வந்து பட்லரை ட்ராப் பண்ணுறதுனால ஃபிலிப் சால்ட்டை என்னோட டீமில் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வந்து யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி சொல்கிறதுனா, மோஸ்ட்லி நிறைய மேட்சஸ் வந்து கிளிக் ஆயிருங்க. ஏதாச்சும் ஒரு மேட்ச்சில் தான் வந்து ஒரே ஒரு பிளேயர் உள்ளே வருவார், அந்த ஒரு பிளேயர் வந்து கேப்டனாக வருவார் சரிங்களா. அது யாரும் எதிர்பார்த்துட்டு மாட்டாங்க, அது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் அது பிடிக்கிறதுக்கு. நாம் வந்து எப்பவுமே சொல்கிறது என்னென்னா, லோ பர்சன்டேஜில் வந்து 2 மேட்ச் கேப்டன் வந்துருச்சுன்னா அடுத்த மேட்ச்சில் நாம் வீடியோக்குள்ளே கொடுக்குற அந்த 6 பேருக்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிளிக் ஆகிடும் சரிங்களா. ஸோ பாருங்கள் இந்த மேட்சை பார்த்துக்கணும், லோ பர்சன்டேஜில் இந்த 6 பேர் தான் இருக்காங்க. என்னோட டீமில் வந்து பேர்ஸ்டோ பிக் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஏன்னா லோ பர்சன்டேஜில் வந்து இவர் தான் கேப்டனாக வராரு, இவரை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேன் லிங்கன் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன் சரிங்களா. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 485 ரன் அடிச்சிருக்காரு, ஒரே ஒரு 15 ரன் அடித்தா போதும் 500 ரன் வந்து ரீச் பண்ணுவார். இன்னிங் ஸ்டார்டிங்கில் வந்து இவர் வராரு, ஒரு 15 ரன் அடித்தா போதும். அதே போல் இவர் வந்து அவர் சீக்கிரம் அவுட் ஆக மாட்டாருங்க, ரொம்ப டைட்டாக பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்க்கு தான் அவுட் ஆகும் சரிங்களா. எதுக்காக சொல்கிறேன்னா, இவர் வந்து நின்று நிறையா பந்து வந்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அடிப்பார். ஸோ அதனால் நம்ம எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு 10 ரன் அடித்தா கூட போதும், ஃபேண்டசி டீமுக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்பு உள்ள பிளேயர்ஸ்னால யூஸ் பண்ணி பார்க்குறேன். ப்ரோக்கு, லிவிங்ஸ்டன் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் வந்து குறைவாக தான் இருக்குது சரிங்களா. என்னோடய ஆப்ஷனில் வந்து நாம் அதுக்கு ட்ரம்பிள் மேனே யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நமீபியா பக்கம். ஸோ என்னோட டீமில் இருக்கக்கூடிய அந்த 11 பிளேயர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யூனிவர்சல் டீம் வந்து என்னன்னு பார்த்துடலாம். யூனிவர்சல் டீமை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சல் டீமாக இருக்குது. ஸ்மால் லீக்காரவங்களாம் வந்து ட்ராப் பண்ணாதீங்க சரிங்களா. ஸ்மால் லீக்காரவங்களாம் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட டீம் வந்து யார் இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். பட்லர் வந்து கட் பண்ணிவிட்டேன், மொயின் அலியும் ட்ராப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷனில் ஆதில் ராஷித் ட்ராப் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ என்னோட டீமில் வந்து மீதி எல்லா பிளேயர்ஸும் வந்து யூஸ் பண்ணி பார்ப்பேன். ஒருவேளை உங்களுக்கு டாப்லி பிடிக்கலன்னா அந்த டீமில் வந்து மொயின் அலி யூஸ் பண்ணி பாருங்கள். 49 விக்கெட் பக்கம் எடுத்திருக்கிற மொயின் அலி ஒரு விக்கெட் எடுத்தால் 50 விக்கெட் ரீச் பண்ணுவார். நான் வந்து டாப்லேயே வந்து ஏன் யூஸ் பண்ணேன்னா, பவர் பிளேயில் வந்து இவர் தான் போடுவார் சரிங்களா. பவர் பிளேயில் வந்து இவர் தான் போடுவாங்க, மேபி விக்கெட் கிடைக்கும். ஏன்னா லோ ஸ்கோரிங் கேம்ன்றப்போ பவர் பிளேயில் பவுல் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ்லாம் வந்து விக்கெட் எடுத்தால் தான் அது லோ ஸ்கோரிங் கேமாக மாறும். ஸோ அதுக்காக டாப்லேயும் மோர் இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுத்து வச்சிருக்கேன் சரிங்களா. ஸோ என்னோட டீமில் இருக்கக்கூடிய அந்த 11 பிளேயர்ஸ் யாருன்றதை பார்க்கலாம்.
பட்டர் இல்லைங்க, பிளிப்ஸால்ட் யூஸ் பண்ணுறேன். க்ரீன் ட்ராப் பண்ணிடுறேன் சரிங்களா. நெக்ஸ்ட் பேட்டிங் ஆப்ஷனில் வில் ஜாக்ஸ் இருப்பார், பேஸ்டோ இருப்பார், சுமிட், டாவின், ஹாரி ப்ரோக்கு எல்லாருமே வந்து ட்ராப் பண்ணிடுறேன். வேன் லிங்கன் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டரில் எராஸ்மஸ், இப்போதைக்கு இவங்க தான் இருக்காங்க நம்ம வைக்கும், அதனால் 2 பேரும் பிக் பண்ணுறேன். மொயின் அலி, ஃப்ரைலிங் கூட ட்ராப் பண்ணிடுறேன். ஃப்ரைலிங்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் 50 இன்னிங்ஸ் ஆடிடுறேன், 50 மேட்ச்சில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணல சரிங்களா. லிவிங்ஸ்டனும் ட்ராப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷனில் ஆர்ச்சர் பிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஆடில் ராசி ட்ராப் பண்ணுறேன். மார்க் வுட் வந்து பிக் பண்ணிக்கிறேன் சரிங்களா. அடுத்தது ட்ரம்பிள்மேன் பிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டாப்லேயும் பிக் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பென்னு வந்து பிக் பண்ணிடுறேன். பென்னை பொறுத்த வரைக்கும் 150 விக்கெட் எடுக்க ஒரு விக்கெட் எடுத்தால் போதும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் இவர். ஸோ நம்ம எல்லாரும் மோஸ்ட்லி ட்ரம்பிள்மேன் தான் ஃபோக்கஸ் இருக்கும், இவர் யாரும் பார்க்க மாட்டாங்க, அதனால யூஸ் பண்ணி பார்க்குறேன். பிரேசில், சிகாகோ எல்லாமே ட்ராப் பண்ணிடுறேன் சரிங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட டீம் வந்து இதுதான். நான் ஒரு நாள் கிராண்ட் லீக்னு நான் ஒரு டீம் என்ட்ரி பண்ணால் இந்த டீமை தான் நான் என்ட்ரி பண்ணுவேன். ஒன்றும் இல்லைங்க, லோ ஹை பர்சன்டேஜில் பாருங்கள், நம்ம பட்லர் ரிமூவ் பண்ணியிருக்கோம். பிளிப்ஸால்ட் பிடிக்கலாம், பட்லர் யூஸ் பண்ணிக்கங்க சரிங்களா. ஒரு வேளை உங்களுக்கு டாப்லி பிடிக்கலாம், மொயின் அலி யூஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேர் தான் ஃப்ளாப் ஆகிற மாதிரி தெரியுது. ஒருவேளை எந்த பிளேயர் எல்லாமே இங்கிலாந்து பக்கம் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாமே வச்சுட்டு நீங்கள் ஒரு நமீபியா பக்கம் ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் வேன் லிங்கனை கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கங்க சரிங்களா. ஸோ என்னோட ஆப்ஷன் படி ஸ்டாட் வைஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஒரு வேளை நான் ட்ராப் பண்ண பிளேயர் உங்களுக்கு யாராச்சும் விளையாடுற மாதிரி தெரிஞ்சால் தாராளமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எராஸ்மத்தை பொறுத்த வரைக்கும் என் கேப்டன் கொடுத்தீங்கன்னா 47 விக்கெட் பக்கம் எடுத்திருக்காரு. ஒரு 3 விக்கெட் எடுத்தால் 50 விக்கெட் வந்து ரீச் பண்ணுவார் சரிங்களா. ஸோ நம்ம இங்கிலாந்து பக்கமே வந்து விக்கெட் விழுன்னு எதிர்பார்க்க முடியாது. அதுக்காக நான் வந்து எராஸ்மஸ் கேப்டன் கொடுத்துறேன். ப்ளஸ் சென்ட்ரல் ரவுண்டர் இவர் தான் வராரு சரிங்களா. கண்டினியூவாக வந்து பர்ஃபார்மன்ஸ்ன்றது இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஒருவேளை உங்களுக்கு எராஸ்மஸ் பிடிக்கலாம், நீங்கள் எகெயின் ஜோப்ரா ஆச்சில் வந்து கேப்டன் ட்ரை பண்ணி பார்த்துக்காங்க சரிங்களா. ஸோ வீடியோ பற்றி கருத்தில் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் மேட்ச் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஸ்டாட்ஸ் பார்த்து அப்லோட் பண்ணிடுறேன் சரிங்களா.